எழில் சுடர் சீரியலில் இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சரியாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். நம்ம எழில் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து ஒவ்வொரு ஃபைலாக வந்து ரூம்குள்ள உட்காந்து புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுடர் மாட்டுக்கும் வராங்க. இப்போ அவங்க இந்துமதியாக வந்திருக்காங்க. அப்படியே கேஷுவலாக இருக்கிறப்ப என்னது இவரை இந்த நேரம் டிஸ்டர்ப் பண்ணால் கடுப்பாவாரே, வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் எது பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து என்னது போன வாரம் பண்ண ஃபைல்லாம் எதுவுமே காணுமே, அதெல்லாம் இன்னும் வந்து நான் சரியான முறையில் வந்து எழுதி வைக்கலையோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்போதும் ஷெடியூல் போட்டால் கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்து எடுக்கிறாங்க. அந்த ஃபைலில் வந்து லைட்டாக வந்து தூசி இருக்கு போல இருக்குது. அதை வந்து உதறாங்க. சுடர் எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் எடுத்து விட்றேன் சார்ன்னு சொல்லி கிட்டங்க வந்து ஊதி ஊதி விட்றாங்க. அந்த இடத்துல இருப்பினும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போகவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக அந்த இடம் பார்த்து நீங்கள் வேணாம் என் மடியில் வந்து படுத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே வந்து கண்ணில் இருக்கிற தூசியை வந்து எடுத்து விட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் அப்பன்னு பார்த்து நீங்கள் தேங்க்ஸ் சொல்லவே இல்லையே அப்படின்னு சுடர் வந்து கேட்கும்போது சரி தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்துமதிக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்வீங்க? அச்சோ இந்துமதிக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னா நான் கட்டி பிடிச்சி தான் சொல்லுவேன். இவளுக்கு எப்படா அது மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே கணத்தை கிள்ளி தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க. இந்துமதிக்கிட்ட எப்படி நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுவீங்க? வேறு வழி இல்லை, எழில் மன்னிச்சிருப்பா, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுடர் வந்து கட்டிப்பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. இப்போ எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போட்டு நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி சமைச்சிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது போல இருக்குது. சரி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து கேஷுவலாக வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம், அதுவும் இந்துமதி வீட்டுக்குன்னு அதிரடியாக திட்டம் போட்டிருக்காங்க சுடர். அந்த இடத்துல எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு பக்கம் எழில் வந்து ஆஃபீஸில் வந்து முக்கியமான மீட்டிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சார் எனக்கு இருக்கிற 2 ஆப்ஷன். ஒன்று வீடியோ ஆதாரம் மூலிமா பார்த்தேன். ஆனால் அவங்க எடுத்த செல்லில் வந்து வீடியோ ஆதாரம் எதுவுமே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போகலாம். இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. நான் என்ன 100% நிரூபித்து காட்டி ஆகணும்ல, அப்போ தானே நீங்கள் என்ன நம்புவீங்க. சரி அப்படின்னு சொல்லும்போது மனோகரி மட்டும் தடுக்கிறாங்க. என்ன எழிலே எல்லாத்துக்கும் வந்து சரி சரின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. மனோகரி நீ சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் சரி சரின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? நான் பேசினது எழில்கிட்ட, உன்கிட்ட கிடையாது சரியா அப்படின்னு சொன்னேன். என்ன எழில் பண்ண போகிற? சரி ஒரு நாள் மட்டும் தானே, சரி போய் பார்த்தா தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. எடுத்தோன்னே நம்ம வீட்டுக்குள்ளே போனால் சரி வராது. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கூப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியாமல் நம்ம மாட்டு வீட்டுக்குள்ளே போனாலும் நல்லா இருக்காது. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சார். எல்லோரும் வந்து இங்கே ஒளிஞ்சிக்கங்க, நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்னது நம்ம என்ன விளையாடவா போகிறோம், என்ன ஒளிஞ்சிக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறா, என்னத்த சொல்கிறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல எழிலேருந்து ராமையாலேருந்து எல்லோரும் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கா வாங்கக்கா கீழே போகலாம், ஏகப்பட்ட பூனைக்குட்டிகள்லாம் வளர்க்குறீங்களா? என்னது பூனைக்குட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, வாங்கக்கா அத்தனை பூனைக்குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து வராங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் வந்து இந்துமதியை கூட்டிகிட்டு என்னக்கா தேடுறீங்க, பூனைக்குட்டி எதுவும் இருக்குமான்னு பார்க்குறீங்க, இங்கே திரும்பி பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குங்கிற மாதிரி காமெடியாக பேசும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து நம்ம இந்துமதியை வந்து பார்த்துட்றாங்க. ஆனால் அங்கே இந்துமதி வந்து இவங்க கண்ணுக்கு யாருக்கும் தெரிய மாட்டாங்க, சுடர் கண்ணுக்கு மட்டும்தான் வந்து தெரியுறாங்க. அச்சச்சோ என்னடா அது, இது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷனில் வந்து நிப்பாட்டிட்டா. இப்போன்னு பார்த்து நான் சுடர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன், இவங்க கண்ணுக்கெலாம் தெரிய மாட்டேன். இவன் ஏதோ திட்டம் போட்டு நம்மளை எல்லாரையும் வந்து மீட் பண்ணணும், இவன் நல்லா இருக்காங்கிறத வந்து தெளிவுபடுத்தணும் தான் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இங்கே இருக்கிறத பார்த்தா இந்த சீனை பொறுத்தளவுக்கு இவ ரொம்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கிற மாதிரி தானே யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம இந்துமதி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னமோ ஒன்று நடக்க போது சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து இருக்கிறப்ப கரெக்டாக வந்து இவங்க தான் இந்துமதி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே இவங்களுக்கு தான் தூக்கி வரி போட்டுருது. என்னது இந்துமதியா, என்னது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இவங்க தான் இந்துமதி அக்காவை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இவங்க தான் சொல்லுவாங்க. இவங்க தான் இந்துமதியோட ஃப்ரெண்டுன்னு அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏய் பசங்களா பார்த்தீங்களா, இவங்க சொல்ல சொல்ல தான் உங்கள் மனசை வந்து நான் என்னால் கவர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல குட்டி பசங்களாம். என்னடா அது, இங்கே யாராவது இருக்காங்களா? ஆமாம் இங்கே சுடரை தவிர எனக்கு வேறு யாரும் இருக்கிற மாதிரியே தெரில, கண்ணாடி போட்டிருக்கிறேன் எனக்கே வந்து யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கவின்லேருந்து எல்லாரும். சரி என்ன பண்ணுறது, இங்கே வந்துட்டோம், நம்மளும் இருக்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்கணுமா, இல்லை இங்கே யாருமே இல்லைங்கிற விஷயத்த வந்து சொல்லணுமா? அப்பா எதுவாக இருந்தாலும் யோசித்து சொல்லுவாங்க. என்னது எழில் சாருக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு பக்கம் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும், அது எல்லாம் இந்த நொடியே வந்து மறந்துடுங்க. இது வேறையா, ஏய் ஆன்ட்டிக்கு வந்து அலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஹாய்ங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லோரும் வந்து பேசுகிறாங்க. இது வேறையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து டாட்டா கட்டுறாங்க எல்லோரும். ஒரு பக்கம் வந்து யார் யார் எப்படிப்பட்டவங்க எழிலை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியும், மனோகரி வந்து சொல்லி புரியணும்னு அவசியம் இல்லை.
இங்கே கவின் இருக்கானே அவனை ரொம்பவே வந்து சேட்டம் பிடிச்சவன். அஞ்சலி பாப்பாவை எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அபி வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமான பொண்ணு. காவியாவை பற்றி சொல்லணுன்னா அவள் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பாட்டு பாடுவா. அதுவும் அசத்திடுவானா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து குடுகுடுன்னு போகிறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும். நம்ம இந்துமதி மட்டும் வருத்தப்படுறாங்க. இவ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் இனிமேட்டு தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பங்கிற மாதிரி தெரியுது அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.